அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு ரோமர் அவருடைய நிருபத்துடைய ஸ்டடி இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப பிரயோஜனமான வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இது சரியான வகையில் ஒரு ஆர்டர் படி வெர்ஸ் பை வெர்ஸ் ஸ்டடி பண்ணுறதுனால, ஸோ ஒரு கிளாஸுமே ஒரு கண்டினியூட்டி இருக்கிறதுனால எந்த ஒரு கேப் இல்லாமல் ஒரு கோர்வையாக வரும்போது தான் நமக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 10ஆம் அதிகாரத்துக்குள்ள வரோம் நம்ம. ஸோ 9ஆம் அதிகாரத்திலிருந்து பவுல் ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பற்றி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை அவர் பேச விரும்பிட்டாரு. ஏன்னா நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 8 அதிகாரங்கள் எப்படி ஒருத்தர் நீதிமானாக்கப்படுறாரு, எதற்காக நீதிமானாக்கப்படுறாரு, நீதிமானாக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் என்ற ஒரு காரியத்தை எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பவுல் அங்கே பேசிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ 9ஆம் அதிகாரத்துக்குள்ள போகும்போது மாம்சீக இஸ்ரேல் பற்றி அங்கே பேசுறாரு இல்லைங்களா. ஸோ இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல அது மெயினா 9ஆம் அதிகாரம் பற்றி பவுல் பேசும்போது ஒரு பாயிண்ட் கிளியரா பேசுறாரு. மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல பவுலுடைய நிலைப்பாடு என்ன? இது பவுலுடைய நிலைப்பாடு சொல்றதை விட அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, ஏன் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்தாரு, வேத வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, ஸோ எதனால அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பதை தான் அங்கிருந்து என்ன பண்றாருன்னா பவுல் ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இது 11ஆம் அதிகாரம் வரைக்குமே போகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல ஒரு பாயிண்ட் தெளிவுபடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லது. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஒருத்தங்க இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல்ல யார் யார் இருக்கிறான்னு கேட்டா, விசுவாசத்துல இருக்கக்கூடிய மாம்சீக இஸ்ரேலா இருக்கட்டும், மிக முக்கியமா புறஜாதி கிறிஸ்தவரா இருக்கட்டும், அவங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரேல். ஸோ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை பத்தின ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டு, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நிறைய வசனங்கள்லாம் பவுல் அங்க பேசுற ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பார்த்தோம் நிறைய உதாரணம், ஈசாக்கு உதாரணம், அப்புறம் யாக்கோபு ஏசா உதாரணம். ஸோ இதெல்லாமே பவுல் கிளியர் பண்ணிட்டு நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களை கூட எடுத்து காமிச்சார். அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம கிளியர், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஏன் அவங்க நீதியை அடையலை அப்படின்னா, காரணம் அவங்க நியாயப்பிரமாணத்தால் நீதியை தேடுறாங்க, மற்றபடி அவர்கள் விசுவாசத்துல நீதியை தேடவில்லை. ஆனா புறஜாதிகள் அப்படி இல்லை, விசுவாசத்தினால் நீதியை கிடைச்சதுனால ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகக்கூடிய வாய்ப்புக்குள்ள அங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் 9ஆம் அதிகாரம் பேசி முடிச்சுட்டு இப்ப 10ஆம் அதிகாரத்துக்கு வரும். இப்ப 10ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது முதல் 4 வசனம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப எளிமையா பார்க்கலாம் மணிக்கு. ஸோ இந்த 4 வசனத்துல பவுல் ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. சகோதரரே, இஸ்ரவேலர் சொல்லும் போது இந்த மாம்சீக இஸ்ரேல் பத்தி பேசுறாரு. ரட்சிக்கப்படணும் வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தின் விருப்பம். பவுல் தன்னுடைய மன விருப்பத்தை சொல்றார். எனக்கு விருப்பம் இருக்குது, அது இருதயத்தின் விருப்பம் தான். என்ன விருப்பம்? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும், இது விருப்பம். பாருங்க, இது ஒன்லைன் விஷயமா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய விஷயம்லாம் இருக்கு. பவுல் நல்லா தெரியும். ஏன்னா அப்படி அவங்க ரட்சிக்கப்படணும்னா அவங்க யார்கிட்ட வரணும்? இயேசு கிட்ட வரணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வரல, இன்னமும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பவுலுடைய விருப்பம் இருக்குது, அதே நேரத்துல அந்த விருப்பம் மட்டும் இல்ல, தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான். அப்போ பவுல் இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல ரட்சிப்புக்குள்ள அவங்க வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது. ஜெபம் கூட அப்படித்தான் அங்க பண்ற. அப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் உடைய ரட்சிப்பை பத்தி பவுல் ரொம்ப விவரமா பேச போறாரு. 10ஆம் அதிகாரம் முழுக்க, 11ஆம் அதிகாரம் முழுக்க. சோ அப்போ எதனால இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராம இருக்கிறாங்க, என்ன ரீசன்? அந்த ரீசனை வசனம் 2, 3, 4 பேசுறாங்க.
என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை பற்றி அதெல்லாம் வைராகியமா இருக்கின்ற நல்ல வைராகியம் இருக்குது, தேவன் பத்தி அது குறித்து நானே சாட்சி சொல்றேன்ற. பட் என்ன பாயிண்ட் என்னன்னா, அது அறிவுக்கேற்ற வைராகியம் இல்லை. இது ரொம்ப அழகான ஒரு லைனு. வைராகியம் இருக்குது தேவன் மேல, சத்தியத்தின் மேல, ஆனா அது அறிவுக்கேற்ற வகையில் இருக்கணுமா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ இது ஒருவேளை இது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு கூட ஒரு பாடம் தான் இருக்கு. நாம வைராகியம் உள்ள ஜனங்கள் தான், சத்தியத்துக்காக, சத்தியத்தின் மேல, அதெல்லாம் ஓகே, தேவனுக்காக, கர்த்தருக்காக. ஆனா அது அறிவுக்கேற்ற வகையில் இருக்கணுமா. அப்போ அறிவுக்கேற்ற வகையில சரியான ஒரு அறிவை பெற்றுக்கொண்டிருந்து, சரியான அறிவில புரிந்து வைத்திருந்து, அதற்கேற்றபடித்தான் நாம் வைராகியம் வைப்பது சரியான வகையில இருக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் பொதுவா கிறிஸ்தவ மண்டலத்துல நிறையவே பார்க்கலாம். அது அறிவுக்கேற்ற வைராகியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வைராகியம் எல்லாமே ரொம்ப பாருங்க, காலைல எந்திரிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறாங்க, அப்பா ஏசப்பான்றாங்க. பட் இது அறிவுக்கேற்ற வைராகியம் இல்லை. வைராகியம் இருக்குது, அறிவுக்கேற்ற வைராகியம். இப்போ வேத மாணவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, எஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ அது என்னவா இருக்கும், ஸோ அவரவர் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நிறைய சொல்லலாம், பட் நம்ம அது நம்ம டச் பண்ண வேணாம். பட் புரிஞ்சுக்கணும், பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். நாம எந்த ஒரு வைராகியம் இருக்கும்போது அது அறிவுக்கேற்ற வகையில இருக்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அறிவுக்கேற்ற வைராகியம் இல்லைன்ற அது எப்படின்னு சொல்றாரு பாருங்க. எப்படி இல்லைன்றாருன்னா அது காரணம் சொல்றாரு. 3ஆம் வசனம். அதாவது பாருங்க, தேவ நீதின்னு ஒண்ணு இருக்கும். தேவ நீதினா தேவனால் ஒருத்தர் நீதிமான் ஆகக்கூடிய ஒரு நிலை. தேவன் ஒருத்தரை பார்த்து எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு தேவன் சொல்லணும், யூ ஆர் கரெக்ட். அதாவது தேவ நீதி, தேவன்றிருந்து வரக்கூடிய நீதி இல்லைங்களா. அது இவங்க நினைச்சுட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை எப்படியாவது கடைப்பிடிச்சு நின்றுட்டோம்னா தேவன்றிருந்து வந்துடும். ஆகையினால நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சிட்டு இருக்கலான்னு பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி தேவ நீதி எப்படி கிடைக்கின்ற வழியை அறியாமல் இருக்காங்க. தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிற பொடியார். அதாவது என்ன, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சாலும் இது நான் செஞ்சதுனால தான் அப்படின்ற சுயநீதி. பொதுவாக சுயநீதின்றது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு இல்லையா. அதாவது எந்த ஒரு தனக்கு ரிவார்டு கிடைச்சாலும், அது எந்த ஒரு பரிசோ ரிவார்டோ கிடைச்சாலும் ஏன் கிடைச்சிச்சு, நான் எடுத்த பிரயாசம், நான் எடுத்த முயற்சி, நான் எடுத்த சிரத்தை, அதனால எனக்கு கிடைச்சிச்சு. இது சுயநீதி இல்லைங்களா. நான் கரெக்டா பண்ணேன், எனக்கு கிடைச்சிச்சு. இது சுயநீதி. பட் இந்த சுயநீதியினால தேவனுக்கு முன்னாடி தேவநீதியை பெற முடியாது. ஏன்னா ஆக்சுவலி அவங்க நியாயப்பிரமாணத்தை ஏன் கடைப்பிடிக்கணும், நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல இருக்க எல்லா கட்டளையும் எப்படியாவது செஞ்சு பாருங்க, தேவனே நான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கிறேன், நான் பண்ணிட்டேன், கரெக்டா பண்றேன்னு தன்னை காண்பிக்கிற சுயநீதி. பட் அது அப்படி இல்லை, தேவனுடைய ஏற்பாடு இல்லை. அப்போ அதனால சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியா தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார்கள். அப்போ தேவ நீதியை பெற்றுக்கொள்வது தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார். அதுதான் 8 அதிகாரங்கள் பார்த்தோம். தேவ நீதி எப்படி கிடைக்குது, தேவ நீதியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி. ரொம்ப காலமா நியாயப்பிரமாணம் தான் இருந்துச்சு தேவ நீதியை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனா அது முடியாது, பலவீனமான மனுஷங்களால செய்ய முடியல. ஆகையினால தேவநீதியை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் இயேசு வந்த பின்னாடி தேவநீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி திறக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படியாமல் இப்பவும் இஸ்ரேல் ஜனம் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இன்னமும் பழைய மெத்தட் தான், நியாயப்பிரமாணம் தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தெளிவா சொல்றாரு 4ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் ஒரே வழி தேவநீதியை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனா வாய்ப்பு இல்லை, ஏன்னா முடியாது, ஏன்னா கை கொள்ள முடியாது. அப்ப இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார் வச்சுட்டாருன்னா கர்த்தர் இயேசு. எப்போ அவர் வந்த பின்னாடி.
இயேசு வந்த பின்னாடி இனி இயேசுவினால் மட்டுமே தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை அங்க மாறிச்சு. அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காலங்காலமா இருந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த நிலைக்கு ஒரு முடிவு. மற்றபடி நியாயப்பிரமாணத்தை க்ளோஸ் பண்றது பத்தி இப்ப பவுல் இங்க பேசல. நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய நீதி, நியாயப்பிரமாணத்தினால் மட்டுமே வரக்கூடிய நீதி என்ற நிலை இப்ப இல்லை. சோ அப்போ அருமையான வழி தேவன் நம்ம காமிச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ எப்படி கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி, இதுதான் பாயிண்ட். இதற்கு தான் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க இஸ்ரேல். விசுவாசம் வைக்கிறது இல்லை இயேசு மேல. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா தான் இருக்குது. பாருங்க, இயேசு லிட்டரலா பூமிக்கு வந்து ஜனங்களா இருக்கிறாரு. அவங்க அப்ப விசுவாசம் வைக்கல, பார்த்து விசுவாசம் வைக்கல. ஆனா புறஜாதியார் அப்படி இல்லை, பார்க்காமலே அவர் மேல விசுவாசம் வச்சதுனால நீதியை பெற்றுக் கொண்டிருக்கிறான், தேவ நீதி. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்திருக்கிறாரு, நமக்காக வந்தாரு, நமக்காக மரிச்சாரு, ஜீவன் விட்டாரு. நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை அவரை பார்க்கவே இல்லை, நாம பேசக்கூட இல்லை, நாம ஒரு வாய்ஸ் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஆனா நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி நம்புறோம்? அதுதான் விசுவாசம். அப்படி தேவன் யார் ஒருத்தருக்குள்ள இப்படிப்பட்ட அவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறாரோ, அப்போ அவரை தேவன் என்ன பண்றாருன்னா நீதிமானா பார்க்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரிய, இப்படித்தான் தேவனுடைய திட்டமானது. அதனால பவுல் பிலிப்பியர் 3:9 அங்க சொல்லும் போது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல். நியாயப்பிரமாணத்தை செஞ்சேன்னா நீதி வரும், ஆனா அதை நான் பண்ணதுனால தானே வருதுன்னு அது சுயநீதி ஆயிடும். அது சுயநீதி இல்லைங்களா? அதாவது நான் கிரியை பண்ணி கிரியை செய்து அதனால நான் தேவனுக்கு முன்னாடி நிக்கிறேன்னா அது என்னால தான். அது வந்து சுயநீதி, அது எனக்கு வேண்டாம். ரெண்டாவது அப்படி நான் சுயநீதி நான் காமிக்க முடியாது, பலவீனமான பாண்டம். ஆனா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை, இது தேவனே தரக்கூடிய நீதி, இலவசமாய் அவரே நீதிமான பார்க்க நம்ம விசுவாசம் வைக்கும்போது அந்த நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று சொல்லும் போது இப்படிப்பட்டவராக அவர் இருப்பார். இவர் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் படிக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்போ இந்த ஒரு 4 வசனங்கள்ல பவுல் ரொம்ப கிளியரா அங்க பேசுறாரு. அப்போ கண்டிப்பா சகோதர இந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா விசுவாசத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். விசுவாசம்னா என்ன தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னன்னே தெரியாம வார்த்தைக்கு வார்த்தை விசுவாசமா இருங்க விசுவாசம் வைங்கன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்ல என்னை நானே கேட்டுக்கணும் கேள்வி, விசுவாசம்னா என்ன என்பதை நான் என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறேன், தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் ஒண்ணு இல்லை, எபிரேயர் 11:1. இதுதான் விசுவாசம் என்றால் என்ன. இத வசனம் தெளிவா இருக்குது, வசனத்தை நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எப்படி எனக்குள்ள விசுவாசம் அங்க வருது, எப்படி உருவாகுது விசுவாசம்? ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கணும் அப்படின்னா எப்படி அதன் மேல எனக்கு விசுவாசம் வருது? இது 2வது விஷயம். அடுத்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் எதையெல்லாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், எதையெல்லாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கேள்விகள் நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு, நான் எதையெல்லாம் விசுவாசிக்கிறேன், எதனால விசுவாசிக்கிறேன், ஏன் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தின் உடைய நிலை எப்படி இருக்குது என்பதை சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். பாருங்க, இதை பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப விவரமா பார்க்க போகல. விசுவாசம்னா என்ன, விசுவாசம் எப்படி எனக்குள்ள வருது,
விசுவாசத்துல நான் எப்படி இருக்கிறேன், எதெல்லாம் விசுவாசிக்கிறேன் என்பதை செக் பண்றதுக்கு அதை பத்தி ஒரு சப்ஜெக்டா தான் பார்க்க முடியும். பட் இப்ப நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் புக்கை எடுத்து படிச்சுன்னா இது தனி டாபிக்காவே இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ப்பு இருந்தால் அதை ஸ்டடி பண்ணி நீங்க அதை பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்த பின்னாடி 4 வசனங்கள் பவுல் சொல்லிட்டு இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வராரு. 5ஆம் வசனம். 5ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதாவது மோசே எடுக்கிறாரு. மோசே சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து அப்படின்னு என்ன சொன்னா உண்மைத்தான்றார். எஸ், நியாயப்பிரமாணத்தை ஒரு கடைபிடிச்சாருன்னா நீதியை பெற்றுக்கொள்ளலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. 100% ட்ரூத். நியாயப்பிரமாணத்தால் நீதி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும், அதுதான் வசனம் சொல்லுது. ஆனா என்ன பாயிண்ட், என்ன, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பான். பொதுவா நீதிமான் தான் பிழைப்பான். அப்போ ஒருத்தர் நீதிமான் பிழைக்கணும்னா முதல்ல அவன் நீதிமானா இருக்கணும். அந்த நீதிமான் ஆகிறது எப்படி, நியாயப்பிரமாணத்தினால். அப்ப நியாயப்பிரமாணத்தினால் ஒருத்தர் நீதிமானாக முடியுமா? ஒரு பாவி நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக முடியுமா? நீதிமான் ஆயிட்டார்னா கண்டிப்பா அவரால் பிழைக்க முடியும், ஜீவனோடு இருக்க முடியும். இல்லைங்களா? இது ரொம்ப அருமையான பாயிண்ட் இல்லைங்க? அப்ப நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தர் சரியா கடைபிடிச்சாருன்னா அதனாலேயே தேவனுக்கு முன்னாடி நீதிமான் ஆயிடலாம், அதனால அவர் பிழைக்க முடியும். இதுதான் சத்தியம். ஆனா எங்க பிரச்சனை இருக்குது, எங்க பிரச்சனைனா இவைகளை செய்கிற விஷயத்துல செய்ய முடியலையே, அந்தபடி நீதிமான் ஒருவனாகியும் இல்லையே. ஒரு நபர் கூட இந்த உலகத்துல வாழ்ந்த எந்த மனுஷனாலையும் நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா கடைபிடிக்க முடியல. சோ இயேசு கிறிஸ்து விட்டுருங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாரு, வேற யாருமே இல்லை. பட் பவுல் எதுக்கு இந்த பாயிண்ட் இங்க எடுக்கிறான்னா, எஸ், நியாயப்பிரமாணத்தில் நீதி கிடைக்கும், அதெல்லாம் கரெக்டா, அது செஞ்சா கிடைக்கும், அதான் பாயிண்ட். ஆனா இப்பதான் இது சொல்லிட்டு, இந்த பாயிண்ட சொல்லிட்டு இப்பதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு அவர் போறாரு. இவர் இந்த வசனத்தை சொல்லும் போது எங்கிருந்து எடுத்து பேசுறாருன்னா, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளாலே பிழைப்பான் நான் கர்த்தர். இல்லைங்களா? அப்போ பிழைக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனுக்கு முன்னாடி நீதிமான் ஆயிருக்கான்னு அர்த்தம். எப்படி நீதிமானாரு, அவைகளின்படி செய்யும் போது. அப்போ கண்டிப்பா இந்த விஷயம் இருந்துச்சு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் யாரும் செய்ய முடியல, அதுதான் உண்மை. இப்படி சொல்லிட்டு இப்ப பாருங்க 6-7 வசனம் பவுல் பேசுறாரு. 6-7 ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு மாதிரி தோணும். ஆனா பவுல் பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ பார்க்கலாங்களா? இப்ப வசனம் நம்ம எடுத்துக்கலாம். 6-7, ரோமர் 10:6-7 பாருங்க. 5ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணத்தால் வரக்கூடிய நீதிக்கு ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை காமிச்சான் இல்லைங்களா, லேவியராகமம் 18:7. இப்போ 6ஆம் வசனத்துல விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதி பாயிண்ட் எப்படி, விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதி, அதுக்கு பாயிண்ட் வசனத்தை எங்க எடுக்கிறாருன்னா அதையும் பழைய ஏற்பாட்டிலே எடுக்கிறார். விசுவாசத்தினால கூட நீதி வரும், விசுவாசத்தினால் ஆகும் நீதி ஒன்று இருக்குது, அதற்கு ஆதார வசனம் எங்கே என்று கேட்டால் பொதுவாக நம்ம எல்லாம் புதிய ஏற்பாடு தேடுவோம். ஆனா பவுல் பழைய ஏற்பாட்டிலே எடுத்து காமிக்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டில் எங்க எடுத்து காமிக்கிறார் கேட்டா ரொம்ப ஆச்சரியம். அது தேவனுடைய தோரான் புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, தோரா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஆகமங்கள்ல உபாகமம் புஸ்தகத்துல இருந்து அந்த வசனத்தை எடுத்து காமிச்சு இதுல விசுவாசம் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிங்கோ, விசுவாசம் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு
பழைய ஏற்பாட்டுல அந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறார். ஆனா எப்படி காமிக்கிறான்றதா முக்கியம். இப்ப நம்ம என்னதான் பண்ண வேண்டியிருக்குன்னா, கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த இடத்துல மட்டும். பவுல் அவர் பேசுற வசனத்தை நம்ம முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுல போய் அவர் என்ன வசனத்தை மீன் பண்ணி இங்க பேசியிருக்கிறான்றத பார்க்கணும். ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கு, வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகள் கரெக்டா எக்ஸாக்டா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. அதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாடு சொல்லும் போது அது ஒரு ஒரிஜினல் ஹீப்ரு லாங்குவேஜ். பட் பவுல் மோஸ்ட்லி அவர் பயன்படுத்தின பைபிள், பழைய ஏற்பாட்டுடைய பைபிள் எப்படின்னா கிரேக்கத்துல மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு. ஸோ கிரேக்கத்துல மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு, செப்டுஜன்ட் என்று சொல்லுவோம். ஸோ அந்த பைபிள் தான் மோஸ்ட்லி பவுல் பயன்படுத்திருக்காரு. அப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னொரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறான், கரெக்டுங்களா? ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய வசனத்தை ஒரு டைம் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு எப்படி பவுல் இந்த வசனத்தை ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு, இதுல இருந்து எப்படி விசுவாசம் பத்தி பேசியிருக்கு என்பதை நமக்கு சொல்லி கொடுக்குறா என்பதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க இது எங்க பேசியிருக்கிறாருன்னா, உபாகமம் நீங்க எடுத்துக்கலாம். 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11, 12, 13. இந்த 3 வசனங்கள் பவுல் கோடிட்டு காமிக்கிறாரு. பட் இந்த 3 வசனங்கள் அங்க இருக்கிற மாதிரி எடுத்து காமிக்கிறாரான்னு கேட்டா இல்ல. அந்த 3 வசனங்கள்ல விசுவாசம் சம்பந்தப்பட்ட சில வாக்கியங்கள் புரிதல் அங்க வருது. அதுதான் ஹைலைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அங்க படிச்சிடலாம், கவனிங்க. அதாவது தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தார் இல்லைங்களா? இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது நல்லா ஃபர்ஸ்ட் நீங்க பழைய ஏற்பாட்டை கேர்ஃபுல்லா கவனிங்க. இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் புதிய ஏற்பாட்டுல பவுல் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு? நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் இல்லை, அதே நேரத்துல அது உனக்கு தூரமானதும் இல்லை. அப்படின்னு என்னத்தம்னா, தேவனுடைய கற்பனைகள் நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சொல்றாரு, நீ நினைச்சுக்காத இது ரொம்ப மறைப்பொருளா இருக்குது. மறைப்பொருள்னா என்னங்க? இது ஒரு ஆச்சரியமா இருக்குது, இது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைச்சுக்காத. இது மறைப்பொருள்லாம் கிடையாது. அதே நேரத்துல அது உனக்கு தூரமானதும் அல்ல. அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க, அது ரொம்ப நமக்கு தாண்டி இருக்குது, நம்முடைய லெவலுக்கு இல்லை, இது ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. இது கட்டளை. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல ஜனங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறாரு. பிராரம்பா இதுதான் நியாயப்பிரமாணம். நினைச்சு பாருங்க, இது தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளைகள் எல்லாமே தேவன்றிருந்து தான் வந்திருக்கு இல்லைங்களா? நீங்க நினைக்கலாம் இது கண்டிப்பா தேவன்றிருந்து வந்திருக்குன்னா இது ரொம்ப மறைப்பொருளா இருக்கும். ரெண்டாவது இது நமக்கு ரொம்ப தூரமா இருக்கும், நமக்கு அதுக்கும் ரொம்ப பக்கம்லாம் இல்லை, செட் ஆகாது, நம்மளால கை கொள்ள முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேவன்றிருந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வகையில தானே இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க, அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் சாக்கு போக்க சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் தேவனுடைய கட்டளைகள், நாங்க மனுஷங்க, எங்களுக்கு இது எப்படிப்பா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி யாரும் பேசக்கூடாது இல்லைங்களா? ஆகினால தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, இது தூரமானதும் அல்ல. அடுத்து போய் வசனம் 12, 13 இந்த லைனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு, நாங்க இதை கேட்டுட்டு அது அதே மாதிரி நாங்க செய்யணும் அப்படின்றதுக்காக எங்கள் நிமித்தம் வானத்துக்கு போயிட்டு அங்கிருந்து யாராவது கொண்டு வர்றவர் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி நீ சொல்லாத. ஏன்னா அது ஆக்சுவலி வானத்துல இல்லை, வானம்னா பரலோகம். இந்த கட்டளைகள் தேவனுடைய கட்டளைகள் தான். இந்த கட்டளைகள் எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி இது மறைப்பொருள்
இது ரொம்ப தூரமா இருக்குது அப்படி ஒண்ணு நினைச்சாங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் என்ன வரும், என்ன அப்ப தூரமா இருக்குது, எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்குது. ஏன்? அது தேவனுடைய கட்டளைகள், அது தேவன் மட்டும் தான் புரியும். இப்ப அதை நாங்க கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதன்படி செய்யணும்னா எங்களுக்காக யாராவது ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு கேட்டுட்டு அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி பண்ணா நாங்க என்ன பண்றோம், அதன்படி கேட்டு நாங்க நடக்கிறோம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நீ நினைக்கிற மாதிரி இந்த கட்டளைகள் அப்படி இல்லை. இதுதான் சொல்ல வர நியாயப்பிரமாணத்து பழைய ஏற்பாட்டுல. அதே போல அடுத்த வசனம் 13, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து, அதாவது சமுத்திரம் தாண்டி இருக்காம அங்கிருந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு அங்கிருந்து கொண்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி புரிய வச்சு நாங்க கை கொள்ள அப்பதான் எங்களால் கை கொள்ள முடியும். அப்ப பாருங்க, இது ஒரு வகையான மனநிலை. இந்த மனநிலை தவறு. நீங்க நினைக்கிற மாதிரி அது அப்புறத்தில் இல்ல, அது தூரத்தில் இல்ல, வானத்துல எல்லாம் இல்ல. ஏன்னா ஒருவேளை இருந்துச்சுன்னா உங்க இறுதியின் ஒரு கடினம் பொருள், இதெல்லாம் நம்மளால முடியுமா, அது எங்க இருக்குது, நம்ம எங்க இருக்கிறோம். ஏன்னா யாராவது போயிட்டு அங்க போயிட்டு வந்தா அது கேட்டு சொன்னா நாங்க கை கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னா இது இந்த மாதிரி மனநிலை வச்சுக்க கூடாது. அப்ப இந்த கற்பனைகள் தேவன் கொடுத்தாலிங்க நியாயப்பிரமாணம், இது தேவனுடைய கட்டளைகள். பட் இவங்க எதிர்பார்ப்பு எல்லாமே வேற லெவல் இருக்கு. வேற லெவல் என்னன்னா, தேவன் ஒரு கட்டளை வருதுன்னா ஆக்சுவலி சாதாரணமா வராது, அது பரலோகத்துல இருக்குது. யாராவது இங்க இருந்து பரலோகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு நம்ம சொல்லி புரியும் போது தான், அப்பதான் நம்ம ஈஸியா அதை புரிஞ்சுக்கிட்டு கை கொள்ள முடியும் அப்படின்னு பெரிய லெவல்ல திங்க் பண்றாங்க. இந்த லெவல்ல திங்க் பண்ணாதீங்க, இது தேவனுடைய கட்டளைகள் தான், உங்க கையிலேயே தான் இருக்குது. அப்படியே என்ன அர்த்தம், உங்க கையில இருக்கக்கூடிய, உங்கள் இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய கட்டளைகள் என்று உயர்வாகவும் மதிப்புள்ளதாகவும் பார்க்கணும். சாதாரணமா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க எடுத்துக்க கூடாது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வசனத்தையுமே இஸ்ரேல் ஜனங்களே எடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு தேவன் ஒரு தீர்க்கதரிசி வராருன்னா ஈஸியா ஏத்துக்க மாட்டான். அப்படி ஏத்துக்கணும்னா அவர் ஏதாவது சில அற்புதங்கள் பண்ணணும், ஏதாவது அடையாளங்கள் பண்ணாதான் ஏற்றுக்குவோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவிடே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க தான் அந்த வருகிறவரான தீர்க்கதரிசினா என்ன அடையாளங்களை காமிக்கீங்க, அடையாளம் காமிங்க பார்க்கலாம். அப்பதான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்றார் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி தேவன் ஒரு விஷயம் வருதுன்னா அவங்க இவருடைய எதிர்பார்ப்பே ஏதாவது சில விஷயம் அடையாளம் பார்க்கணும், வித்தியாசமா பார்த்து அப்பதான் அதை பெற்றுக்கொள்வாங்க, ரிசீவ் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா. சாதாரணமா வந்தா அதை ரிசீவ் பண்றதுக்கு மனசு போகாது. இது நம்பலாமா, இவ்வளவு ஈஸியா வருது, இது எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைத்தான் காணப்படும். அதனால்தான் இந்த வசனத்தை பவுல் செலக்ட் பண்றாரு. ஏன் செலக்ட் பண்றாரு, இதுல விசுவாசம் பத்தி இருக்கு. ஆக்சுவலி என்ன 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 பண்ணிருக்கணும் இவங்க, ஓகே இது தேவனுடைய கட்டளைகள், இது தேவனுடைய கற்பனைகள், இது இதை நம்ம சரியா செஞ்சுட்டோம்னா தேவன் பிடிச்ச மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு அவங்க முதல்ல அந்த கட்டளைகள் விஷயத்துல விசுவாசிக்கணும். இது விசுவாசம் சம்பந்தப்பட்ட இல்லைங்களா. ஒருவேளை உண்மையிலே தேவனுடைய கற்பனைகளை அவங்க அசட்டை பண்ணாங்க அப்படின்னா அது காரணம் என்னவா இருக்கும், இது கூட காரணமா இருக்கும். என்ன காரணம்னா, அவங்க கற்பனைகளை அசட்டை பண்ணது காரணம் என்னன்னா, இந்த கற்பனைகள் ஏதோ அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இங்கிருந்து போயிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு கொடுத்தா அசட்டை பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆகையால அசட்டை பண்ணலாம். அப்போ இது விசுவாசம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஒரு தாட் இங்க இந்த வசனங்கள்ல ஒளிஞ்சிருக்கு இல்லைங்களா. இந்த விசுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு தாட் இருக்கு. இந்த தாட்டை தான் பவுல் என்ன பண்றாருன்னா வெளியெடுக்கிறார்.
வெளியே எடுத்துட்டு தான் நமக்கு என்ன பண்றாருன்னா சொல்றாரு பாருங்க. இப்ப இங்க வந்துடலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 6. அதாவது விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது பத்தி சொல்லும் போது, கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இந்த வசனத்தை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணுங்க. அங்கேயும் இங்கேயும் அங்க சொல்லப்பட்டது கட்டளைகள், தேவனுடைய கட்டளை. அது பரலோகத்துல இருக்குது. அதை வாங்கிட்டு வர்றதுக்கு இங்க இருந்து யார் போய் கூட்டிட்டு வருவான், வாங்கிட்டு வருவான். இப்ப அப்படியே பவுல் இங்கே கொண்டு வர்றார். பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை இறங்கி வர பண்ணும். ஏன்னா அவர் இறங்கி வந்தா தான், இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை, இயேசு வந்தார் இல்லைங்களா, ஏன் அவர் கிறிஸ்து என்று இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல? இயேசு ஓகே, ஏன் அவரை மேஷியான்னு ஏற்றுக்கொள்ளல? ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் வேற. மேஷியா அங்கிருந்து வராருன்னா இயேசு தான் மேஷியா நமக்கு தெரியும். ஆனா ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை மேஷியா என்று ரெகக்னைஸ் பண்ணல? ஏன் இயேசுவை மேஷியா என்று விசுவாசிக்கவில்லை? எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுங்களா? மேஷியாவை வரணும்னா, மேஷியா அங்கிருந்து வரணும்னா, யாராவது ஒருத்தர் இங்கிருந்து போயிட்டு அவர் பிடிச்சு கூட்டிட்டு வந்து, கை பிடிச்சு கூட்டிட்டு வந்து பூமியில நிப்பாட்டு, இவரு தான் மேஷியா. கண்டிப்பா நடந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இன்ஸ்டன்டா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? ஏன்னா அவங்க பார்த்து நம்புற ஜனங்கள், பார்த்து நம்புற. ஆனா அப்படி இல்லை. தேவனுடைய ஏற்பாடு அப்படி இல்லை. விசுவாசம். இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார், இவர் தான் மேஷியா என்று அவரை விசுவாசிக்கணும். அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க வரல. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு எல்லாமே அப்படிதான். அதனால இயேசு கிறிஸ்துவை ஒருத்தரை இறங்கி வர பண்றதுக்காக இங்கிருந்து யார் வந்து போவா? அல்லது கிறிஸ்துவை அடுத்த பாயிண்ட் பாரு. இப்ப மேஷியா இயேசுன்னு சொல்றீங்க, ஆனா அவர் இறந்துட்டார். உண்மையிலே ஒரு மேஷியாவா இருந்தாருன்னா இப்ப என்ன நடக்கும்? மரித்தோரில் இருந்து அவர் வரணும். அப்படி மரித்தோரில் இருந்து அவரை யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரணும். யார் பாதாளத்துக்கு போவான்? உண்மையிலே அவங்க கண்கள் பார்க்கிற மாதிரி ஒருத்தர் பாதாளத்துக்குள்ள போயிட்டு இயேசுவை எழுப்பி வந்துட்டார் அப்படின்னா ஜனங்கள் பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்புறது, இது நல்ல ஒரு விஷயம் இல்லைங்க. இது நல்ல ஒரு நிலைப்பாடும் கிடையாது. இந்த மாதிரி உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக. இதுதான் பழைய ஏற்பாட்டுல அந்த சொல்லப்பட்ட வசனத்தை பவுல் எப்படி கனெக்ட் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறார். அன்பானவர்களே, இயேசு மரித்தோரிலிருந்து வந்திருக்கிறாரு, மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணிருக்கிறாரு. எனவே இவர் தான் மேஷியா. தேவன் அவரை எழுப்பி இருக்கிறார். தேவன் தான் பரலோகத்திலிருந்து அனுப்பி இருக்கிறார். தேவன் தான் அவரை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணிருக்கிறார் என்று விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளணும். யார் ஒருத்தர் அதை விசுவாசிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறாங்களோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் ரட்சிப்புக்குள்ள போக முடியும். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல அவங்க நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே ஒழிய விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அங்க போயிட்டாங்க. சரி பாருங்க, பவுல் எப்படி வசனங்களை கம்பேர் பண்றத புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒருவேளை இந்த கான்செப்ட் புரியலனா நீங்க போன் பண்ணி தயவு செய்து கேட்டு தெளிவாய்க்கும். எப்படி பழைய ஏற்பாட்டு வசனத்துல ஒரு விஷயம் இருக்குது, அதுல எப்படி விசுவாசம் சம்பந்தப்பட்டு இருக்குது, அதை பவுல் எப்படி வெளியெடுத்து நமக்கு புரியும்படி ரோமர்ல இங்க பேசுறாரு. அடுத்து வசனம் 8ஆம் வசனத்துக்கு போறாரு. இந்த 8ஆம் வசனம் கூட பாத்தீங்கன்னா, உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல மறுபடியும் அதே பழைய ஏற்பாட்டு 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கோடிட்டு காமிக்கிறார். சோ 14ஆம் வசனத்தை அவர் எடுக்கிறாரு. 14ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப அங்க போய் பார்க்கலாம். உபாகமம் 30:16. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்ன சொன்னா,
அந்த வார்த்தையின்படி நீ கேட்டு செய்யணும் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி அது அங்க இருக்குது இங்க இருக்குது யாராவது போயிட்டு வாங்கிட்டு வரணும் இப்பெல்லாம் நினைக்காத. உனக்கு ஒரே ஆப்ஷன், அந்த வார்த்தை உன் பக்கத்துல இருக்கு, உன் வாயில் இருக்குது, இருதயத்தில் இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இதை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வதற்கு நீ உன் மனதை செலுத்தணும்னா அதன் மேல விசுவாசம் வைக்கணும். அதுதான் பாயிண்ட். இன்டைரக்டா இந்த வசனத்துல விசுவாசம் பத்தி இருக்கணும், டைரக்டா இல்ல, இன்டைரக்டா. அதுதான் பவுல் வெளியே எடுக்கிறார். இந்த வசனத்துக்குள்ள விசுவாசம் பத்தி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா விசுவாசத்துக்கும் பார்த்து ஒரு விஷயத்தை நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விசுவாசம் பொறுத்த வரைக்கும் காணப்படாதவைகளின் நிச்சயம், பார்க்காத விஷயத்தை நம்புறது. ஆனா பார்த்து நம்புறது ஒண்ணு இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல எப்படி தேவனுடைய வார்த்தைகள் கட்டளைகள் பார்த்து நம்புற மாதிரி இல்லை, அப்படி நம்புற மாதிரி தேவன் கொடுக்கல. மாறாக தேவன் மோசே கையில கொடுத்து இதுதான் தேவனுடைய கட்டளை. மோசே வந்தார் பாருங்க, தேவனுடைய கற்பனைகள் என்று மோசே சொல்லும் போது அவங்க அதை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு எஸ் இது தேவனுடைய வார்த்தை தான். தெரியல இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேர் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு தெரியல இல்லைங்களா? அதாவது அதை எப்படி நீங்க தேவனுடைய கட்டளை சொல்றீங்க? நீங்க போய் மலைக்கு போயிட்டு வந்தீங்க, ஏதோ கற்பனைகளை நீங்களே செதுக்கி வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க, இது தேவனுடைய கட்டளைகள் என்று சொல்றீங்க, நாங்க எப்படி ஏற்றுக்கொள்றது? தேவனுடைய கட்டளைன்னா தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. இப்ப யாரும் இங்கிருந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்து கொடுத்தா நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ஓகே. பாத்தீங்களா, இந்த தாட்டு ராங் தாட். இந்த மாதிரி நினைக்காத, உன் உள்ளத்தில் சொல்லாத. இதுதான் தேவனுடைய அந்த கற்பனைகளை வச்சு சொன்னார். இதே விஷயம் தான் பவுல் எடுக்கிறார். இதே போல இயேசு விஷயத்துல அவர் தான் மேசியா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பரலோகத்துல தான் வராரு. ஆனா பரலோகத்துல வர்றதுக்கு யாராவது இங்கிருந்து அங்க போய் யாராவது கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து போன பின்னாடி யாராவது இங்கிருந்து அங்க போய் அவர் பாதாளத்துக்கு ஏறி வர பண்ணி இப்படிலாம் நீங்க நினைக்காரு. பார்த்து நம்மனாத்தான் நான் மேசியான்னு ஏற்றுக்கொள்வேன், அந்த விஷயம்லாம் இல்லை. இது எல்லாம் விசுவாசம், காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்போ உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க தேவன் பழைய ஏற்பாட்டை சொல்றா இல்லைங்களா? இதே பாயிண்ட் தான் பவுல் ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பேசுறாரு. நான் படிக்கிறேன், கவனிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இதோட முடிச்சுட்டுதான் இப்ப நமக்கான பாடத்தை கொடுக்கிறார். பட் இதோட முடிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் பவுல் எப்படி பழைய ஏற்பாட்டு வசனத்தை புரிந்து கொண்டு அதுல எப்படி விசுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது என்பதை கண்டுபிடிச்சு அதை புதிய ஏற்பாட்டுல எழுதி இப்ப நமக்கு சொல்றார். இதே மாதிரி தான் நாங்க பிரசங்கம் பண்றோம் தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாமே அன்பானவர்களே அது விசுவாசத்தின் வார்த்தைகள். அப்படின்னா இந்த வார்த்தைகளை விசுவாசத்தினால் மாத்திரமே ஏற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்க காண்பீங்க, நிரூபிங்க அப்படின்னா முடியாது. அப்பதான் நான் நம்புவேன்னா அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே பை ஃபெய்த், விசுவாசத்தினால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்ம நீதி உண்டாகும்படி இருக்குது. சரி, அப்ப என்ன வார்த்தை சொல்லுங்க கேட்டா பழைய ஏற்பாட்டுல அந்த அதெல்லாம் கட்டளை. பவுல் அந்த கான்செப்டை வெளியே எடுத்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை அது விசுவாசத்தின் வார்த்தை தான். அது என்ன வார்த்தை பார்க்கலாங்களா? 9ஆம் வசனம். இது பைபிள்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் அன்றைய நாட்கள்ல பவுலுடைய மேஜர் சப்ஜெக்ட், மிக முக்கியமான சப்ஜெக்டுடைய டாபிக் இதுதான். நாங்க இப்படித்தான் பிரசங்கம் பண்றோம். புறஜாதிகள் மத்தியிலையா இருக்கட்டும், இவர்கள் மத்தியிலையா இருக்கட்டும், கர்த்தராக இயேசுவை, அவர் கர்த்தராக இயேசு நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு என்னன்னு அறிக்கையிடும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. நல்லா கவனிங்க. இது உன் இருதயத்தில் விசுவாசித்தார். இது விசுவாசம் சம்பந்தப்பட்டது.
ரட்சிக்கப்படுவாய். இது பார்த்து நம்புறது இல்லைங்க, கேட்டு நம்புறது இல்லை, விசுவாசித்து நம்புறது. கேட்ட விஷயத்தை விசுவாசித்து நம்புறது. இது ரொம்ப மிக முக்கியமான டாபிக். அப்போ சகோதர சகோதரில இதுதாங்க விசுவாசத்தின் வார்த்தை. இப்போ நம்ம அப்படிதான். இப்போ இப்போ நம்ம கிளாஸ் இதோட முடிச்சிடலாம். 9 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். தொடர்ந்து இந்த 9ல இருந்து நம்ம இன்னும் சில விஷயங்கள் 10ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அடுத்த கிளாஸ்ல. பட் என்ன பாயிண்ட் என்னன்னா, பவுல் எப்படி பழைய ஏற்பாட்டு வசனத்தை கையாண்டிருக்கார் என்பது கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல உபாகம புஸ்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு வசனம், அது விசுவாசத்தை சம்பந்தப்பட்ட விசுவாசம் பத்தி பேசப்பட்டிருக்கு. நமக்கு தெரியல, நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை புரிஞ்சுக்க. பட் பவுல் அதை எப்படி வெளியே எடுத்து வந்து தேவனுடைய ஆவியினால புரிய வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், தேவனுடைய சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா இதெல்லாம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இன்னைக்கு நாம கூட பாருங்க, நாமளும் பிரசங்கிக்கிற வார்த்தை எல்லாமே விசுவாசத்தின் வார்த்தை. இன்னைக்கு அறுவடை வேலை பண்றோம் அப்படின்னா நம்முடைய ஃபாலோ கிளாஸஸ் எல்லாம் தெரியும். நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள் பிரசங்கம் பண்றோம், அதெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தை. பாருங்க, ராஜ்யத்தை பத்தி பேசுறோம், உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறோம். உண்மையானவர்கள் இதெல்லாம் என்னங்க? எஸ், ஏதோ பார்த்து நம்பக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒருத்தர் நம்புறானா பார்த்து நம்புறது இல்லை, எல்லாமே விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக்சுவலி இந்த விசுவாசம் பத்தி ரொம்ப தனி ஸ்டடியை நம்ம பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கணும் விசுவாசத்தை பத்தி. அப்ப விசுவாசம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வளருகிறதோ அதிகரிக்குதோ அதுக்கேற்ற வகையில தான் நம்முடைய ரட்சிப்பும் அங்க அதிகமாகும். அப்போ சகோதர சகோதரிகள, இன்றைக்கான பாடத்துல இந்த ஒரு விசுவாசத்தின் வார்த்தை நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ரட்சகர் இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவன் அவரை எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆகையினால நம்ம தேவனால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பெரிய விஷயமா இருக்கு. தேவனால் நீதிமானாகிறது சாதாரண விஷயம் இல்லை. தேவநீதியை பெற்றுக்கொள்வது சாதாரண விஷயமே இல்லை, பெரிய ஸ்லாக்கி. அதுதான் தேவன் கொடுத்திருக்கிறாரு விசுவாசத்தினால. அப்போ பவுல் 8ஆம் வசனத்துல இதுதான் இதான் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கிறார் கேட்கலாம். அது காரணம் இருக்கு. பாயிண்ட் என்னன்னா, ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரல? ரட்சிப்புக்குள்ள வரணும்னா சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் என்னன்றதான் பவுல் பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல விசுவாசிக்கணும், விசுவாசி பின்னாடி தான் ரட்சிப்பு கிடைக்கும். ஆனா விசுவாசிக்கனாலும் கூட அதுக்கு சில விஷயம் இருக்குன்ற, அது நம்ம அடுத்த கிளாஸ் படிக்க போறோம். ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கேட்கணும், காதல கேட்டிருக்கணும், அப்பதான் விசுவாசம் வரும். அப்போ அவர் கேட்கணும்னா யாராவது போய் பிரசங்கம் பண்ணிருக்கணும், யாராவது பிரசங்கம் பண்ணணும்னா யாராவது அனுப்பியிருக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பவுல் அடுத்த வரக்கூடிய வசனங்கள்ல பவுல் பேச போறாரு. சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது நீங்க தியானிங்க. நம்முடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது, என் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது தேவன் மேலையும் கர்த்தர் மேலையும், மிக முக்கியமா நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் மேல. இந்த உலகத்துல தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிற சத்தியம், யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் என்பதை நம்ம சிரிச்சு பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.